பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் இறைவார்த்தை ஆதியாகமம், அதாவது தொடக்க நூல் 43ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்ப நம்மளோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்தியோட தலைப்பு 5 மடங்கு ஆசீர்வாதம். இந்த 5 மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம். இங்க நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 43வது அதிகாரத்துல. இங்க என்ன நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு உணவு வகைகளை கொண்டு வரும் பொழுது கொடுக்க சொல்றப்ப மற்ற 10 சகோதரர்களை பார்க்கிலும் இந்த பென்யமீனுடைய உணவு வகை 5 மடங்கு அதிகமாக கொடுக்கின்றார். ஏன் என்று நாம் பார்க்கும் பொழுது இதற்கு என்ன காரணம் என்று நாம் தியானிக்கும் பொழுது, இந்த யோசேப்பும் பென்யமீனும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். இதை எவ்வாறு பிரதர் அப்படி பார்க்கிறதுனா, இதற்காக ஆதியாகமம் 29 மற்றும் 30வது அதிகாரத்துல யாக்கோபுக்கு அந்த 2 அதிகாரத்துல 11 பிள்ளைகள் பிறக்கிறது. பிற்பாடு பென்யமீன் பிறக்கின்றார். இந்த 11 பிள்ளைகள் பிளஸ் பென்யமீன் 12 பிள்ளைகள். அப்ப யாக்கோபுக்கு அங்க பாத்தீங்கன்னா 4 மனைவிகள் 12 பிள்ளைகள். அதாவது முதலாவதாக லேயாள் என்ற மனைவிக்கு 6 ஆண் பிள்ளைகள் பிறக்கின்றது. பிறகு ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காலுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றது. மூன்றாவது லேயாளுடைய வேலைக்காரியாகிய சில்பாலுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. மொத்தம் 10 பிள்ளைகள். இந்த 10 பிள்ளைகள் மீதி இறுதியாக ராகேலுக்கு 2 பிள்ளைகள். யோசேப்பு இறுதி குழந்தையாக பென்யமீன் பிறக்கிறார். அப்ப 12 பிள்ளைகளிலே இந்த யோசேப்பும் பென்யமீனும் ராகேல் என்ற தாயின் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அதனால் தான் தன் சொந்த சகோதரன் என்பதால் தான் யோசேப்பு மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் இந்த பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இது நாம் சரீர பிரகாரமாக நாம் பார்த்து விட்டோம். இதை ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எவ்வாறு தியானிக்க வேண்டும்? எதற்காக 5 மடங்கு என்று பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 16:6ல நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இங்க பென்யமீனுக்கு பார்த்தா சிறப்பான சுதந்திரம் கிடைத்திருக்கு. சங்கீதம் 16:6 படி மற்றவர்களை பார்க்கும் 5 மடங்கு சுதந்திரம் அதிகமாக கிடைத்திருக்கிறது. ஏனென்று பார்க்கும்போது இதற்காக நாம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அங்கே பென்யமீனோ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்று அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் கர்த்தரோடு சுகமாய் தங்கி இருப்பானா. இரண்டாவதாக, மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை என்றென்றும் காக்கிறவராக இருக்கிறாராம். இறுதியாக அவனுடைய எல்லைக்குள் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாராம். அப்ப இந்த 4 காரியங்களை குறித்து உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதானமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமானவன் என்பதால் அவனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. இதை நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது, தானியேல் இடத்தில் கேப்ரியல் தேவதூதர் வந்து சொல்லும் பொழுது, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே மிகவும் பிரியமான தானியேலே என்று சொல்கின்றார். ஆக பிரியமானவனாய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று பார்த்தால் தானியேல் அங்கே ஜெபம் செய்கின்றார். தானியேல் ஜெபம் செய்த பொழுது உடனடியாக பரலோகத்திலிருந்து கட்டளை வந்து, மெசஞ்சர் செய்தி தொடர்பாளர் யாரு பரலோகத்திற்கு? கபிரியேல் தேவதூதன். இந்த கபிரியேல் தேவதூதன் தானியேல் ஜெபம் பண்ணோடனே கட்டளை பிரதமர் கிளம்பி வராதப்ப அங்க வந்து சொல்றாரு பாருங்க, தானியேல்கிட்ட, மிகவும் பிரியமான தானியேலே, நீ ஜெபம் பண்ணி தொடங்கின பொழுதே பரலோகத்திலிருந்து கட்டளை வந்தது, நான் புறப்பட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்றாரு அங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க தானியேல் ஜெபம் பண்ண உடனே அந்த பரலோகத்திலிருந்து கட்டளை வந்ததான். ஏன்? அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கின்றவன். அங்கதாங்க முக்கியம். அப்ப இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவனாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு நாம் பிரியமானவர்களாக மாற முடியும். இது முதலாவது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஏனோக்கை குறித்து தியானிக்கும் பொழுது, அங்க ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவன் தேவனுக்கு பிரியமானவனாக எடுத்துக்கொள்ளப்பட்டான், அதற்கு சாட்சியாக விளங்குகிறது என்று எபிரேயர் 11:5 கொல்லப்பட்டுள்ளது. அப்ப நீங்க வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுதுதான் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இன்னொரு லாஸ்ட் தாவீதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது கர்த்தர் சொல்ற, எனக்கு மிகவும் பிரியமானவன், எனக்கு வேண்டியபடியெல்லாம், நான் நினைத்தபடியெல்லாம் செய்கிறவன் அப்படின்னு தாவீதை குறித்து சொல்றாரு. அப்ப இப்ப மனிதர்களை குறித்து நம்ம தியானித்துட்டோம். இப்ப பென்யமீன் ஒரு மனிதன், தாவீது, தானியேல், ஏனோக்கை குறித்து தியானித்தோம். இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் உங்க காதுகளை திறந்து கேளுங்க சகோதர சகோதரிகளே. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. பிதா இயேசுவை பார்த்து சொல்றாரு, என்னுடைய அன்பார்ந்த தாசன், என் ஆவி அவள் மேல் அவர பண்ணுவேன், என் ஆத்துமாவுக்கு மிகவும் பிரியமானவன்.
யாரு? பிதாவுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரியமானவர் யாராம்? இயேசு கிறிஸ்துவம். அந்த இடத்துல படித்து பாத்தீங்கன்னா, என் ஆத்மாவுக்கு மிகவும் பிரியமானவர், அவர் புறஜாதிகளுக்கு நீதியை விளங்க பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம். அப்ப பிதாவுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரியமானவர் யாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணுவாரா? புறஜாதிகளாகிய நமக்கு நீதியை விளங்க பண்ணுவாரா. ஏன்னா யூதர்கள் அல்லாத எல்லாருமே புறஜாதிகள் தான். அப்ப புறஜாதியாகிய இருந்த நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இப்ப மாறிட்டோம். புறஜாதியாகிய நமக்கு நீதியை விளங்க பண்றாரு. இயேசுங்கிற நாமத்துல நமக்கு நீதியை கொடுத்து நம்மளுடைய சாபத்தை மீட்டு அவர் நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆக இங்க 5 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம பென்யமீனை குறித்து தியானித்தோம். அங்க தேவனுக்கு பிரியமானவனாக பென்யமீன் இருந்ததுனால 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். அப்ப 4 காரியங்கள் 5 மடங்கு ஆசீர்வாதத்துல பாத்தீங்கன்னா, முதலாவது பென்யமீனை குறித்து தியானிக்கும் பொழுது 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இரண்டாவது தானியேலை குறித்து தியானிக்கும் போது அவன் வேண்டும் பொழுதே அவனுக்கு கட்டளை பிறந்ததான். மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு அவன் தேவனுக்கு பிரியமா இருந்ததால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நான்காவது தாவீது தேவனுக்கு பிரியமானதை செய்தான் என்று படிக்கிறோம். 4. ஐந்தாவது இறுதியாக அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆவி இயேசு கிறிஸ்து மேல அமர பண்றான்னு பிதா சொல்றாரு. அவருடைய ஆத்துமாவுக்கு பிரியமாக இருந்தாரா இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்தாராம். அப்ப இயேசு பிதாவுக்கு பிரியமா இருந்தது போல நாமும் இயேசுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்பொழுதுதான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்ப நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன கான்செப்ட்? கர்த்தருக்கு பிரியமாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு பிரியமானவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரா நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உமக்கு பிரியமானவர்களாக எங்களை மாற்றி தகப்பனே 5 மடங்கு ஆசீர்வாதம், எங்கள் வேண்டுதலை கேட்கின்ற தெய்வம், எடுத்துக்கொள்ளப்படுகின்ற தெய்வம், எல்லாவற்றையும் தியானித்தோம் தகப்பனே. அப்பா நீரே எங்களோடு இருந்து எங்களை தகப்பனே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகி எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்தட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த ப்ரோ செபாஸ்டின் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.